இன்னைக்கு இந்த ரோலர் கோஸ்டர் ரைடை எப்படி ஹேண்டில் பண்ணோம், எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணோன்றதா பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவாக தான் இருக்க போது. நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிருக்கேன் தெரிஞ்சா தயவுசெய்து இன்ஸ்டாகிராம் சேனலில் ட்ரேடிங் வித் ரிச்ன்ற இன்ஸ்டாகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணுங்க. அதில் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு இது எக்ஸ்பிளனேஷன் வீடியோ மட்டும் தான் இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு சரியான ரோலர் கோஸ்டர் ரைடு தான். அதனால தான் நான் மார்னிங் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடும் போதே நான் சொல்லியிருந்தேன் இட்ஸ் அ லேர்னிங் டே அப்படின்ட்டு. ஏன்னா மார்னிங் எடுத்தவொடனே லாஸ்ட்ல தான் முடிஞ்சது. அது போக போக ப்ராஃபிட்டா கன்வெர்ட் பண்ணது எப்படின்றதான் பார்க்க போறோம். இங்க எல்லாமே தெரியும். நிஃப்டி ஓபன் பண்ணும்போது ஒரு பெரிய இண்டிசிஷன் இந்த சென்ஸ் இது மேல போதா கீழே போதான்னு எதுவுமே தெரியல. பட் ஒரு பாசிட்டிவிட்டியில க்ளோஸ் ஆச்சு. அது மேல போதா கீழே போதெல்லாம் தெரிஞ்சாலுமே ஒரு பெரிய ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியில க்ளோஸ் ஆச்சு. பட் பிரேக் அவுட்ன்றது ரொம்ப லேட்டா தான் நடந்தது. இந்த மாதிரி ஒரு பெரிய விக் வச்சு வரக்கூடிய கேண்டில் எல்லாமே ரொம்ப பெரிய இண்டிசிஷன் அர்த்தம். இதுல நம்ம ட்ரேட் பண்ணும்போது எப்ப வேணாலும் ரிவர்சல் நடக்கலாம். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்துருச்சுனால நம்ம குவான்டிட்டியை 50% குறைச்சிடணும். நம்ம அப்பயுமே ஒரு 50 நான் வந்து 100% குவான்டிட்டி என்னோட 100% கேபிட்டல் டிப்ளாய் பண்ணுவேன்னு இருக்கக்கூடாது. 50% நம்ம குறைக்கிறது பெஸ்ட். ஏன்னா இது ஒரு இண்டிசிஷன், எப்ப வேணாலும் மாறலாம். அதுக்கு ஏத்த மாதிரி தான் மார்க்கெட்டோட ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் நடந்தது. பட் ப்ராப்ளம் என்ன, இந்த ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட்டே ரொம்ப பெரிய டிராவலிங்ல நடந்தது. ஜஸ்ட் இமேஜின், இங்க வந்து கிட்டத்தட்ட 60 ரூபா, இங்க இருந்து கிட்டத்தட்ட 60 பாயிண்ட் மேலையும் கீழையும், அதாவது பிரேக் அவுட்டுக்கே 60 பாயிண்ட் ரன் ஆயிருக்கு. அதுதான் இங்க பிரச்சனை. இங்க இருந்து டிராவலிங், அதாவது ஒரு பிரேக் அவுட்டுக்கே ரொம்ப பெரிய டிராவலிங் தேவைப்பட்டிருக்கு, ரொம்ப பெரிய மூமெண்டம் தேவைப்பட்டிருக்கு. அதை நம்ம நோட்டீஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட்டும் நடந்தது, பட் ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கா நடக்கல. அப்பவே நம்ம சுதாரிச்சிட்டோம். பட் இருந்தாலுமே நம்ம ஸ்ட்ராட்டஜி படி எப்பயும் போல செகண்ட் புல் பேக், ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் நடந்தது. இதை ஒரு புல் பேக்கா கன்சிடர் பண்ணி, இது ஒரு ப்ராப்பரான புல் பேக் இல்லைனாலுமே இதை ஒரு புல் பேக்கா கன்சிடர் பண்ணி நம்ம என்ட்ரி எடுத்தோம். அப்படியே ஸ்டாப் லாஸ் ஹிட். ஓகேங்களா? எப்பயும் போல இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நல்லா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் இட்ஸ் a வெரி இன்டிசிஷன் கேண்டில். அப்பயே நமக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம குவான்டிட்டி பாதியா குறைச்சிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட்டும் நடந்தது. ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் நடந்தாலும் ரொம்ப பெரிய மொமெண்டம் டிராவலிங் இருந்தது. ஸோ செகண்ட் வார்னிங். மூணாவது, இதை வந்து ஒரு புல் பேக்கா கன்சிடர் பண்ணோம். பட் இருந்தாலுமே இது வந்து ஒரு ரிஸ்கா தான் நம்ம எடுத்தோம். ஈவன் நம்ம ஹேவ் கேபிட்டல் அண்ட் ப்ராஃபிட் கேபிட்டல் இருக்கும்போது நம்ம சின்ன சின்ன ரிஸ்க் எடுக்கலாம். மேபி இதுல இருந்து நம்ம ப்ராஃபிட் போயிருந்தா நல்லதுதான். பட் இருந்தாலும் இது 50% ரேஷியோ, ஐ மீன் ப்ராபபிலிட்டி கீழே இருந்தாலுமே கூட இதை ஒரு புல் பேக்கா கன்சிடர் பண்ணி எடுத்தோம். ஸ்டாப் லாஸ் இட்டு ஓகே, நிஃப்டி க்ளோஸ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, அதுக்கு அப்படியே பேங்க் நிஃப்டி டிராவல் பண்ணோம் மக்களே. அடுத்தது நம்ம நிஃப்டில எந்த என்ட்ரி எடுத்துல, பேங்க் நிஃப்டில தான் என்ட்ரி எடுத்தோம். எப்பயும் போல இதுக்குமே வந்து 5 மினிட்ஸ் நம்ம மார்க் பண்ணிட்டோம். 5 மினிட்ஸ் பிரேக் அவுட் நடந்தது. ப்ராப்பரான புல் பேக் இந்த இடத்துல என்னோட ஃபர்ஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட்டா நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். இதை என்னோட புல் பேக்கா கன்சிடர் பண்ணி இந்த இடத்துல என்னோட என்ட்ரி எடுத்தேன். உங்களுக்கே தெரியும், நான் ஸ்டாப் லாஸ் என்னைக்குமே வைக்க மாட்டேன். பிசிக்கல் ஸ்டாப் லாஸ் தான். கரெக்டா டிராவல் பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. என்ன ப்ராஃபிட் எடுத்துன்றது நீங்க உங்களுக்கு தெரியும்னா தயவுசெய்து இன்ஸ்டாகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ட்ரேடிங்ன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதோட ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம என்ன டைமிங்ல ட்ரேட் பண்றோன்றது தான். ஏன்னா டைமிங் தான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து 9:15 எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டு போய் நீங்க 12:30 இம்ப்ளிமெண்ட் பண்ணி டிப்ளாய் பண்ணீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ டைமிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் டைமிங்கை பத்தி, அதாவது டைமிங், ஸ்ட்ராட்டஜி பிளஸ் எக்ஸிகியூஷன்ற ஒரு வீடியோ நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதை தான் அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ண போறேன். கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் லென்த்தி வீடியோவா இருந்தாலும் அதை ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா டைமிங் தான் முக்கியம். எது ஃபர்ஸ்ட்னா டைமிங், ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி, மூணாவது தான் வந்து வென் அண்ட் வேர் டு டேக் தி என்ட்ரி. அவ்வளவுதான். இது மூணுத்தையுமே மிங்கிள் பண்ணா மட்டும் தான் வந்து ப்ராஃபிட்டே தவிர இதுல ஒண்ணு மிஸ் ஆனாலுமே ப்ராஃபிட் வராது. இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நல்லா பாருங்க. மறுபடியும் பேங்க் நிஃப்டி ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபுல் பாசிட்டிவ், ஒரு சாலிடான பாசிட்டிவ் கேண்டில். இண்டிசிஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு சாலிடான ப்ராஃபிட் கேண்டிலா இருந்திருக்கு. ஒரு பெரிய கிரீன் கேண்டில். நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஒரு பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணோம். ஒரு சாலிடான பிரேக் அவுட் நடந்திருக்கு. சூப்பர். அப்ப நம்ம என்ன பண்ணோம், புல் பேக்காக வெயிட் பண்ணோம். இது ஒரு ப்ராப்பரான புல் பேக்கா உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் என்னால கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற கேப்பபிலிட்டி இருக்குன்றதுனால என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி நான் இந்த எடுத்தேன். ஆப்வியஸ்லி நான் ஸ்டாப் லாஸ் போட மாட்டேன். இந்த இடத்துல வந்தது, இந்த இடத்துல வரும்போது எனக்கும் பயமா இருக்கு. நீங்க சொல்லியிருப்பீங்க ஓகே இதாவது கேபிட்டல் உங்களுக்கு மேபி ரிஸ்க் கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால நீங்க வந்து அப்படி ஹோல்ட் பண்ணி, அப்படி கிடையாது. இந்த இடத்துல வரும்போது எனக்கும் பயமா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, சைக்காலஜியை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுமே தவிர அதை வந்து எவிக்ட் பண்ண முடியாது. அது எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணாலும் சரி, எவ்வளவு லாஸ் பண்ணாலும் சரி, சைக்காலஜியை நம்மளால ஹேண்டில் மட்டும் தான் பண்ண முடியும். அதை எவிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ எனக்குமே இந்த இடத்துல பயமா இருந்தது. பட் ஐ பிலீவ் இன் மை ஸ்ட்ராட்டஜி, ஐ பிலீவ் இன் மை மைண்ட் செட். இந்த மாதிரி பேட்டர்ன் நான் நிறைய பார்த்திருக்கேன். ஸோ அதனால அது ஸ்ட்ராங்கா நான் ஹோல்ட் பண்ண ஒரு சாலிடான ப்ராஃபிட். இதுவுமே வந்து ஒரு அப்படியே ஸ்பைக் அப் ஆகி போயிடுச்சா, இந்த இடத்துல நான் அவுட் ஆஃப் மணில என்ட்ரி எடுத்திருந்தா மேபி டிகே ஆயிருந்திருக்கலாம். ஸோ இந்த மணில நான் எடுத்தேன். இந்த மணி எடுத்ததுனால ப்ரீமியம் மல்டிப்ளை ஆச்சு. ஸோ நம்ம எந்த இடத்துல எடுக்கிறோம், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாலிடான ப்ராஃபிட் நான் என்ன சொல்றேன்னா, அப்படியே ஒரு மாதிரி ஸ்டேபிளா மூவ் ஆச்சு. ரொம்ப மெதுவா மூவ்னாலும் ஓரளவுக்கு ரொம்ப ஸ்டேபிளா மூவ் ஆச்சுன்னு நான் சொல்லுவேன்.
ஸோ இன்னைக்கு நம்மளால நிஃப்டியில் டேக் ஓவர் பண்ண முடியல, பட் பேங்க் நிஃப்டி நம்மளால டேக் ஓவர் பண்ண முடிஞ்சு. கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ மேக்ஸிமம் தினைக்கு போட நான் ட்ரை பண்ணுறேன். ஒரு 2 நாளாக என்னால் வீடியோ போடல, பிகாஸ் நான் ஊரில் கிடையாது, கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். ஸோ என்னால் 2 நாள் வீடியோ போட முடியல. மேபி இதுக்கு மேலே கண்டிப்பாக வீடியோ வரதுக்கான சான்சஸ் இருக்கு. கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல்லுக்கான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ நாளைக்கு நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். டைம் ஸ்ட்ராட்டஜி பிளஸ் வென் டு டேக் அ ட்ரேடுன்ற வீடியோ அடுத்தது வரும். லெட்ஸ் சி. பை.